அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு 6-8-12. ஒரு தனகாரகன், ஒரு தனஸ்தானாதிபதி 6-8-12 போய் மறைஞ்சிட்டா, 6-8-12 மறைஞ்சிட்டா நம்ம தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் எந்த மாதிரி எப்படி செய்யணும், யார் பேரில் செய்யணும் அப்படிங்கிற விதி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கும். 6ஆம் இடத்துல உங்கள் தனகாரகன் போய் 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரமோ 6ஆம் பாவத்தில் இருக்கிறதோ இந்த மாதிரி 6 சம்பந்தப்பட்ட தொடர்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆம் பாவத்தினுடைய தொடர்பு ஏற்படுது அப்படின்னா அந்த 6ஆம் பாவங்கிறது லக்னத்துக்கு தான் அது 6வது பாவம், நமக்கு தான் அது 6வது பாவம், நமக்கு தான் அது 6வது பாவம். இதே அந்த 6வது பாவம் தந்தைக்கு எத்தனாவது பாவமாக வருது, சகோதரனுக்கு எத்தனாவது பாவமாக வருதுன்னு பார்த்துட்டு தந்தைக்குன்னா 10ஆம் இடமாக வருங்க, தந்தைக்குன்னா 10ஆம் இடம் வரும், சகோதரனுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானமாக வரும். அப்போது சகோதரனோட பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்பாவை பார்ட்னர்ஷிப் சேர்ந்துருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அவங்க பேரில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஆரம்பிச்சுக்கலாம். இதுதான் இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற தனகாரகனை நம்ம ஒரு ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வருமான ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோ. 8ஆம் இடத்துல போய் 2ஆம் அதிபதிக்கு வந்துட்டாரு, நமக்கு அது மறைஞ்சிட்டாரு, நம்ம ராசிக்கு அது மறைஞ்சிட்டாரு. ஓகே, அதே மாதிரி மனைவிக்கு அது வருமானம் இல்லையா, அந்த வருமானத்தில் நமக்கு வருமானம் இல்லாட்டி கூட மனைவிக்கு வருமானமான இடம் இல்லையா, அப்போது அந்த நம்ம மனைவி பேரில் ஒரு இடம் வாங்குறதோ, தொழில் செய்கிறதோ, அல்லது மனைவியே ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்துக்கிறதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வருமான ஸ்தானாதிபதி வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய வல்லமை உண்டு. அதே மாதிரி 12ஆம் இடம், 12ஆம் இடத்துல போய் நம்மளுடைய வருமான ஸ்தானாதிபதி இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். இருந்துட்டாருன்னா நம்ம யாரை என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமான ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தால் 12ஆம் இடங்கிறது ஒரு விரயஸ்தானம். அது காலபூசனுக்கு 12ஆம் இடத்துல வருமான ஸ்தானாதிபதி நீசம் உச்சமாவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேச லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 12 உச்சமாவார். அது அப்போது 12ஆம் இடம் உச்சம்ங்க, 12ஆம் இடத்துல நம்ம வருமான ஸ்தானாதிபதி இருந்துட்டா எப்படி இருந்தாலும் நமக்கு வருமானம் வரத்தான் போகுது, நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண. ஆனால் இருந்தாலும் அது தாய் அல்லது தகப்பன், அம்மா அல்லது அப்பா அவங்களோட பெயரில் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க. அம்மாவுடைய பேர்லையோ அல்லது அப்பாவுடைய பேர்லையோ தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்பாவுக்கு அது 4, அம்மாவுக்கு அது 9, நம்ம சொல்லக்கூடிய 12ஆம் இடம். ஒரு வருமான ஸ்தானாதிபதி மறைஞ்சு இருந்தாலும் அவரை ஒரு ஆக்டிவேஷன் செஞ்சு ஒரு நல்ல ஒரு வருமானம் நமக்கு தேடித்தர மாதிரி அமைக்கக்கூடிய அமைப்பு இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே, போதும். நன்றி, வணக்கம்.